மந்தாகினி நதிக்கரையோரம் சீதையும் ராமரும் மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிய களைப்பில் ஸ்ரீராமர் சீதா தேவியின் மடியிலேயே தூங்கிவிட்டார். சீதையின் மார்பகத்தில் ஒரு காகம் வந்து கொத்தியது. என்ன இது, இந்த காகத்தின் செய்கை வினோதமாக இருக்கிறதே என எண்ணியபடி சீதை அதை விரட்டிவிட்டாள். சிறிது நேரங்கழித்து அந்த காகம் மறுபடியும் வந்து கொத்தியது. சீதையின் மார்பகத்திலிருந்து இரத்த துளிகள் கசிந்து ஸ்ரீராமரின் முகத்தின் மேல் விழுந்தது. கண் விழித்த ஸ்ரீராமன் சீதையின் மார்பகத்திலிருந்து இரத்தம் வழிவதைக் கண்டு கோபமுற்றார். அரக்க வடிவத்தில் வந்திருக்கும் காகத்தை கண்டு பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். பிரம்மாஸ்திரம் இலக்கை அடையாமல் திரும்ப வராது. காகம் எங்கெங்கோ சென்று மூவுலகத்திலும் தஞ்சம் கேட்டது. யாராலும் காகத்தை காக்க முடியவில்லை. ஸ்ரீராமரிடமே வந்து தஞ்சம் அடைந்தது. ஸ்ரீராம மகாபிரபு, தெரியாமல் செய்துவிட்டேன், நீ காத்திருங்கள். பிரம்மாஸ்திரம் இலக்கை அடையாமல் வராது என்பதால் காகத்தின் ஒரு கண்ணை மட்டும் தாக்கிச் செல்லும்படி ஸ்ரீராமர் அதை காப்பாற்றி அருளினார். பகைவருக்கும் இரங்கும் குணம் உடையவர் ஸ்ரீராமர்.